கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் நான் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். யார் மேல? நம்ம மேல. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்க மேல அவர் என்னென்ன நன்மையான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ இந்த நாட்களில் எதற்காக காத்து நின்று கொண்டிருக்கிறாய்? நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்றேன், ரொம்ப நாளாக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், என் காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லி நீ ஒருவேளை தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாயோ, இதனால கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது, நீ அவரையே சார்ந்திருக்கும் பொழுது உன்னை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். ஏனென்று சொன்னால், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்கிறார். ஒருவேளை இந்த நாளில் நீ பலவீனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சரீரத்தில் பலவீனம், வாழ்க்கையில தோல்விகள், எங்கு பார்த்தாலும் அடைக்கப்பட்ட கதவுகள், நிம்மதி இல்லை, நான் எதுக்காக உயிரோடு கூட இருக்கணும்னு சொல்லி சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அருமையான தேவ பிள்ளையே, உன்னை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று உண்டல்லவா, அதை பற்றி பிடித்துக்கொள். ஆதி நாட்களில் நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து இருப்பார்ல, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் சொல்லி இருப்பார்ல. இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னடுவில் இருக்கிறார் சொல்லியிருப்பார்ல. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர்ல, இன்றைக்கும் அற்புதத்திற்காக அவரை நோக்கிப்பார். மனிதன் அல்ல, நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நானும் உங்களோடு கூட இணைந்து திறப்பிலை நிற்க போகிறேன். இன்று கர்த்தர் தம்முடைய கரத்தை நம்ம மேல வைக்கணும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று விடுதலையை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஏமேன், ஏமேன். நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் அற்புதத்தின் தேவன். இஸ் a miracle working God. அவர் அற்புதத்தை உனக்கு இன்று செய்வார். தேவ பிள்ளையே, இன்று உன் கண்ணீரை துடைப்பார். இன்று உனக்கு ஆறுதலை கொடுப்பார். ஏமேன். எங்கெங்கேயோ போய் வேலை தேடினேன், வேலை கிடைக்கலன்னு நிம்மதி இல்லாம இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, உனக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பார். நிம்மதியான ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். Amen. Amen. God is breaking every powers of darkness in your life. ஒரு புதிய அத்தியாயத்தை உன் வாழ்விலை துவங்கும்படியாய், ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய ஆசீர்வாதம் உன் வாழ்விலே அவர் கொடுக்கும்படியாய், இதோ அவருடைய கரம் நம்மேல் அமர்ந்திருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த வேளையிலும் கூட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேல் என் நேசரின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. We pray together, Lord. Let every work of the devil be put to shame today. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதங்களினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.